மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்தார், ஜீவாத்மாவை கொடுத்தார். அவன் அந்த ஆத்மா பாவம் என்கிற நோய் அந்த ஆத்மாவை தாக்கி அதுக்கு ஒரு மரணத்தை கொண்டு வந்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் நிமித்தம் ஆத்ம மரணம் உண்டாகிவிடும். எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகுமா, அது செத்தே போயிடும். அதன் பிறகு அந்த ஆத்மாவில் ஒரு பாவம் நிறைஞ்சி, ஆத்மாவில் பாவம் நிறைஞ்சி நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, தூக்கம் வராது, மனக்குழப்பம், மனக்கவலை, மனவேதனை, மன கஷ்டம், மனபாரம் எல்லாமே இந்த பாவத்தின் நிமித்தமாய். அப்ப மனசாட்சி அவனை நிம்மதியாய் தூங்க விடாது. அதுதான் அந்த ஆத்மா. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய மனசாட்சி அவனை வாதிக்கிறது, மனசாட்சியில வேதனை உண்டாகிறது, மனசாட்சி அவனை தூங்க விடாது, மனசாட்சி நிம்மதியாய் வாழ வைக்காது, மனசாட்சி அவனை வாதிக்கிறது.